வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த முருகப்பெருமானை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்காருன்னு எனக்கு இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு. இந்த ஃபோட்டோ என் கண்ணில் பட்டோனையுமே இதை ஃப்ரேம் போட நான் கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இவரை பார்த்தாலே என்னமோ அவர் நம்மளை பார்க்குற மாதிரி என் கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு நான் நினச்சேன். முருகன்னாலே சொல்லவா வேணும், முருகன்னா அழகு, அழகுனா முருகன். இந்த முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப என் கண்ணுக்கு ரொம்பவே அழகாக தெரிகிறாரு. இவரை ஒரு நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகப்பெருமானாலே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் இந்த முருகப்பெருமான் என்னன்னே தெரிலங்க, என் கூட ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. என்னை விட்டால் இன்னும் கூட நான் அதிகமாக சொல்லுவேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வந்தேங்க. அதுக்கு நிறைய முருக பக்தர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளோட ஆயில் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வீடியோ எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சிஸ்டர். நீங்கள் பேசுகிறத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப முருகன் மேலே இன்னுமே அதிக அளவு அன்பு வருதுங்க சிஸ்டர். அதுபோல் நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த சிஸ்டர் பேச பேச முருகப்பெருமான் தான் என் கூட பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த சிஸ்டர்கிட்டே சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் பேசுகிறத கேட்டால் எனக்கு முருகப்பெருமானே என் கூட பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலே தாங்க, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எது செஞ்சாலும் எனக்கு முருகப்பெருமான் தான் கண்ணுக்கு தெரிகிறாரு. அதனால அந்த சிஸ்டர் பேசினது முருகப்பெருமானே நேரடியாக எங்களோட பேசின மாதிரி இருந்துச்சு. அதுவும் தினமும் ஒரு திருப்புகழ் அப்படின்னு அந்த வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த சிஸ்டர் பேச ஆரம்பித்தாங்க. திருப்புகழோட சக்தியை பாருங்கள். நான் நிறைய நாள் வீடியோ போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். ஆனால் தினமும் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு என்னோடய நம்பர் எடுத்து எனக்கு ஃபோன் போட்டு எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே முருகப்பெருமான் தான் நான் நம்புகிறேங்க. அந்த சிஸ்டர் பேச பேச என் கண்ணில் தண்ணி தாரையாக கொட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எதுக்குன்னே தெரில, நான் முருகப்பெருமானை அவங்கள நினைக்க போய் தான் எனக்கு அந்தளவுக்கு கண்ணீர் வந்துச்சுங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சொந்த வீடு வாங்கணும் சிஸ்டர், அதுக்கு ஏதாவது திருப்புகழ் போடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது திருப்புகழ் போடுங்க. என்னோட குழந்தை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது திருப்புகழ் போடுங்க அப்படின்னு சொல்லி, கடன் பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்ய எனக்கு ஏதாவது திருப்புகழ் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிங்க. நான் தொடர்ந்து தினமும் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வீடியோ போட போகிறேங்க. அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான திருப்புகழ் உடல் ஆரோக்கியத்திற்காகத்தாங்க. பிபி, சுகர், வாதம், ஆஸ்துமா, இருதய நோய்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ இருக்காங்கங்க. இப்போலாம் சின்ன சின்ன வயசில் கூட சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்பா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன்பா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட தான் கேட்க தோணுது. இந்த திருப்புகழை சொல்ல சொன்னது முருகப்பெருமான் தாங்க. என்னோட கனவுல இந்த திருப்புகழை பற்றி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் தான் சொன்னாருங்க. அதனால தான் இந்த திருப்புகழை நான் சொல்கிறேங்க. அந்த திருப்புகழ் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? திருத்தணிகை திருப்புகழ் 243. இருமலு ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமேநீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவலி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படியுண தாள்கள் அருள்வாயே.
இதோட விளக்கத்தை இப்போ பார்த்துடலாம். ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னுமே நம்பிக்கை கிடைக்குங்க. அர்த்தம் தெரியாமலும் திருப்புகழ் படிக்கலாம். அதனால ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. முருகப்பெருமானுக்கு நம்மளோட அன்பு தான் தேவையை தவிர்த்து நம்ம என்ன படிக்கிறோம் ஏது படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாருங்க. இருந்தாலும் ஒரு திருப்புகழோட அர்த்தத்தை தெரிஞ்சு நம்ம படிக்கிறப்ப நமக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் விளக்கத்தோட திருப்புகழ் கொடுத்துக்கிட்டே வர்றேங்க. இப்போ இந்த திருப்புகழுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இருமல் என்ற நோய், முயலகன் என்ற வலிப்பு நோய், வாத நோய், எரியும் குணமுள்ள மூக்கு நோய், விஷ நோய்கள், நீரிழிவு நோய். நீரிழிவு நோய்னா என்னன்னா சுகர். நீரிழிவு நோய், நீங்காத தலைவலி, இரத்த சோகை, கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் மகோதர நோய், நுரையீரலில் கோழை நோய், நெஞ்சு எரியும் நோய், தீராத வயிற்று வலி ஆகிய பெருவலியுடன் கூடிய பிற நோய்கள் ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி உன்னுடைய திருவடிகளை தந்தருள்வாயாக முருகப்பெருமானே. அதாவது நமக்கு இப்போ இருக்க நோய்களே மிகப்பெரிய நோய் அப்படின்றது எதை சொல்லலாம்னா சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக், வயிறு எரிச்சல், அதாவது அல்சர், வாதம், பித்தம், அப்புறம் வயிற்றில் உண்டாகிற நோய்கள், தலைவலி, இரத்த சோகை, இது எல்லாம் தான் இப்போ நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே சரி பண்ணி உன்னோட திருவடிகளில் நான் சரணடையணும், எனக்கு அந்த அருள் கிடைக்குமாப்பா முருகப்பெருமானே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தாங்க இது. இந்த பிறவியில் மட்டும் இல்லைங்க, இனி நம்ம எடுக்க போகிற எல்லா பிறவிகளிலுமே என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த நோய்கள், இந்த பெருவலி, அதாவது இதெல்லாம் பெரிய கொடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொடிய நோய் எல்லாமே எந்த பிறவியிலையுமே என்னைய அண்டாத வகையில் நீ என்னை பாதுகாக்கணும்ப்பா முருகப்பெருமானே. இது எதுவுமே இல்லாமல் நான் உன்னோட திருவடிகளை சீக்கிரமாக சரணடையணும் அப்படிங்கிறக்கான அர்த்தம் தாங்க இது. எனக்கு இந்த திருப்புகழ் படிக்கிறப்ப மெய் சிலிர்க்குதுங்க. அருணகிரிநாதர் அந்த காலத்திலேயே இந்த பாடல்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா இந்த நோய்கள்லாம் வரப்போகுது, இதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு முன்னவே தெரிஞ்சிருக்குங்க. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான தீர்வு நம்ம அருணகிரிநாதர் திருப்புகழில் கொடுத்துருக்காருங்க. இந்த திருப்புகழை தினமும் படிங்க. சாதாரணமாக படிக்காதீங்க, முழு நம்பிக்கையோட இந்த திருப்புகழை படிங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க முருகப்பெருமானோட அருளால். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆர்டர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுவும் பல்க் ஆர்டராக தாங்க வருது. 1 லிட்டர் 2 லிட்டர் வரலங்க, பல்க் ஆர்டராக தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கடலையை நல்லா சுத்தப்படுத்தி அதில் கெட்டுப்போன கடலைகளும் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுத்தமான கடலையை போட்டு தான் நாங்கள் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. எள்ளில் கருப்பட்டி போட்டு எண்ணெய் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. தேங்காயில் கெட்டுப்போன தேங்காய்களும் சில இருக்குங்க. அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு சுத்தமான தேங்காய் பருப்புகளை வச்சு தான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. எதுலையோ மாற்றங்கள் நம்ம கொண்டு வர்றோங்க. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்கள். நம்மளோட ஆரோக்கியத்துக்கு முதல் படியாக இந்த எண்ணெயை வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே திரும்ப திரும்ப எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்க. இது என்னோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பவும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், 20 லிட்டர் மொத்தமாக எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்கங்க. இந்த கஸ்டமர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர், ஆனால் ஒரு சில எண்ணெய்களில் சிக்கு வாடை அடிக்கும், ஆனால் இந்த எண்ணெயில் அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஸ்மெல் பண்ணுறப்பே ப்யூர்னஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறப்போ உங்கள் வீடே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குங்க. அப்படி ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க. கடலை எண்ணெயில் சமைக்கிறீங்களா, நல்ல எண்ணெயில் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யார் வேணால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு பியூரான ஸ்மெல் இதில் இருக்குங்க. இதில் எந்த கெமிக்கலுமே நாங்கள் ஆட் பண்ணுறது இல்லைங்க. பியூராகவே ஆட்டி அப்படியே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஸ்டாக் இல்லைங்க. இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே அது காலி ஆயிருங்க. மார்னிங் ரெடி பண்ணோம்னா ஈவினிங்குள்ளேயே காலி ஆயிரும். அந்தளவுக்கு நாங்கள் சுத்தமாக தாங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேங்க. நம்ம ஹேர் ஆயிலும் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா, முடி கொட்டுதா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கா, நரைமுடி இருக்கா, இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் தாங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க.
அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி உங்களுக்கு முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்குங்க. என்னோட 2 வயசு பாப்பாவுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சுங்க. அவளுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ணேங்க. சூப்பராகவே இப்போ முடி கரு கருன்னு சூப்பராக அடர்த்தியாக வளர்ந்துருக்குங்க அவளுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.